தமிழர் பரிந்துரை வணிகத்தினுடைய 183வது வாரம் இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் கலக்கல் கந்தசாமி அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் ஒரு அங்கமான அனல் மின் பயிற்சி நிலையத்தினுடைய உதவி செயற்பொறியாளர் இவர். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பாடகர், கட்டுரை ஆசிரியர், நூலாசிரியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், 1000 மேடைக்கு மேலே அவர் பயணப்பட்டவர். பட்டாசு போல் இவர் பேச்சு முயற்சி எனும் கருத்தியல் ஆங்காங்கே வெடிக்கும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். எவன் உயிர் வாழ்பவன்? ஏன்றதை கொடுப்பவன், ஏன்றவரை கொடுப்பது. அதைத்தான் அவர் தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார். யார் பணத்தை வைத்துக் கொண்டு நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், நம் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் இருந்தாலும் இறந்தவரே என்று வலியுறுத்துகிறார். நண்பர் தியாகமூர்த்தியோடு இணைந்து மனிதம் வடசென்னை அமைப்பின் மூலம் 1,75,00,000 அளவிற்கு சமூக பணிகளை செய்திருக்கிறார். 2025 டிசம்பர் என்ற அளவிலே தேனி போல இன்றைய காலப்பொழுதில், இன்றைய அற்புதமான காலை பொழுதில் சுறுசுறுப்பாக அவர் பேச்சை கேட்போம். ஏனி போல வாழ்க்கை ஏற்றம் பெற அவர் சிந்தனையால் எழுச்சி பெறுவோம். வருக, உங்கள் உரையை தருக. கவிஞர் கலக்கல் கந்தசாமி அவர்களே, உங்களுக்கான நேரம் இது. வாழ்க வளமுடன்.